Welcome to the last section of the chapter 1. இந்த சாப்டர்ல நம்ம வந்து 4 illustrations problem பார்க்கலாம். எவ்வளவு டைம் இருக்கோ அதை பொறுத்து 4 illustration problem கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த 4 illustration problem ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா உங்களோட ரெடியூஸ்டு போர்ஷன்ல இந்த 4 கொஸ்டின் இருக்கானா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் படி உங்களோட illustration 16ஓட உங்களோட வந்து ரெடியூஸ்டு போர்ஷன் ஓவர். அதுக்கப்புறம் 17, 18, 19னா illustration 16 படிச்சிருந்தனால இது வரும். இதோட கம்பைன் பண்ணி வர்றதுனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த சம்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப போர்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணல, ஒரு டாபிக் இல்ல 2 டாபிக் தான் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ தட் அதனால போன வருஷம் தான் பாத்தீங்கன்னா போன வருஷம் 12th வந்து எல்லாத்தையும் நிறைய ரெடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த 16th illustration கிடையாது, இந்த மாதிரி சம்ஸே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. வெறும் உங்களுக்கு தேரியா வச்சு இது பண்ணிட்டாங்க, மார்க் போட்டாங்க. பட் உங்களுக்கு ஆனா இந்த illustration 17 வந்து கேட்பாங்க. நம்ம எதுக்கும் நம்ம பெட்டர் ஃபார் ஒர்ஸ்ட் சினாரியோ நம்ம அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து எப்பயுமே எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஈஸியா கேட்கறது அதுக்கப்புறம் நம்ம எழுதுறது கொடுத்துரும். சரி, நம்ம illustration 17 ஸ்டார்ட் பண்ணலாம். illustration 17 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின்ஸ் படிங்க. From the following details of Abdul, who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on the date. Particulars. Okay, என்ன டேட்? 4/2017. 31st March 2018 இயர் எண்டட்ல நம்மளோட அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, அப்ப 31st March 2018னா அப்ப இதுதான் 31st March 2018. அப்ப இதுதான் இதோட க்ளோசிங் பேலன்சஸ். ஓகேவா? Then stock 1 lakh, 1 lakh, sundry debtors 2,50,000, okay, cash 25,000, furniture 10,000, sundry creditors 1,50,000, stock 31st March 50,000, sundry debtors 3 lakh. யார் படிக்கிறது? நிவேதானா. கொஞ்சம் சவுண்டா பேசுவோம், வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. ஓகேங்க. cash 40,000, furniture 10,000, sundry creditors 1,75,000. Okay. Other details: drawings 40,000, discount received 20,000, discount allowed 25,000, cash paid to creditors 4,50,000, cash received from debtors 5,35,000, sundry expenses 30,000, capital as on 1/4/2017 2,35,000. What is this? Is this opening capital or closing capital? Opening capital. Opening capital. Good. இது வந்து opening capital. Okay. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? Who maintains the incomplete records, prepare trading profit and loss year ended balance sheet. ஓகே, நமக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் நமக்கு இருக்கா பாரு, சேல்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் எதாவது இருக்கா. இப்ப ட்ரேடிங் போனோம்னா மெயினே சேல்ஸ் தான். சேல்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி டெபிட்ல பர்ச்சேஸ் இருக்கணும், அப்பதான் அதுக்கான என்ட்ரி போட முடியும். ஓகேவா? அப்ப பர்ச்சேஸ் சேல் இருக்கா? இல்ல, அப்ப நம்ம பர்ச்சேஸ் சேல் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல பர்ச்சேஸ் சேல்னா பர்ச்சேஸ் சேல் கண்டுபிடிக்கணும். எப்படி பர்ச்சேஸ் சேல் கண்டுபிடிக்கிறது? பர்ச்சேஸ் சேல் கண்டுபிடிக்கணும்னா இப்ப என்ன பண்ணணும்? இப்ப டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல கேஷ் பர்ச்சேஸோ கிரெடிட் சேல்ஸோ கேஷ் பர்ச்சேஸோ கேஷ் சேல்ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ்ல அவங்க கொடுக்கணும் கேஷ் சேல்ஸ் இல்ல கேஷ் புக்கு கொடுக்கணும். அப்பதான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ்ல கேஷ் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேஸ்ன்னு 2 கொஸ்டின்ல கொடுக்கணும். அப்பதான் நம்மளால அதை எடுத்துக்க முடியும். சப்போஸ் கொஸ்டின்ல கொடுக்கறது எப்படிலாம் கொடுப்பாங்கன்னா கேஷ் புக் மூலியமா கேஷ் சேல்ஸ் கேஷ் கிரெடிட்ன்ற கேஷ் பர்ச்சேஸ்ன்றதை கன்வே பண்ணுவாங்க. அப்போ இல்லாட்டி இந்த அதர் டீடைல்ஸ்ன்னு இருக்கிறதுல அதே மாதிரி கேஷ் பர்ச்சேஸ்ன்னு போட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த 2 விதத்துல கொடுப்பாங்க. நமக்கு அந்த கேஷ் கிடையாது. அப்ப நம்ம கிரெடிட்டை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கிரெடிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேல்ஸ் கிரெடிட் கண்டுபிடிக்க
கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதான் நம்மளோட பேசிக்ஸ்ல பார்த்தது. டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இருக்கிற விஷயத்த வச்சு ஃபர்ஸ்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, எப்பயுமே டெட்டாஸ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காமிக்கும்? டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். அப்ப இதுல எது டெபிட்? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? 2,50,000 போஸ்ட் பண்ணேன். எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ்ல என்ன போஸ்ட் பண்றியோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் கேஷ் ரிசீவ் ஆனாலோ எதா இருந்தாலும் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 2,50,000 போஸ்ட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது டெட்டா சம்பந்தப்பட்டது வேற ஏதாவது இருக்கா கொஸ்டின்ஸ்ல அப்படின்னு பாரு. டிராயிங்ஸ் இருக்கு, இல்ல அது வராது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கு, அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து டெப்டாஸ்ல வருமா கிரெடிட்டாஸ்ல வருமா? கிரெடிட்டாஸ்ல வரும். எப்படி கிரெடிட்டாஸ்ல வரும்? ஏன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிருக்கும். நம்ம அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம் பர்ச்சேஸ் பண்ண. அப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ண டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிருக்கும். அப்ப நம்ம பர்ச்சேஸ் எதுல ப்ரிப்பேர் பண்ணுவோம்? டோட்டல் கிரெடிட்டாஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் வரும். ஓகே. டிஸ்கவுண்ட் அலோவ்டு டெப்டாஸ் அக்கௌண்ட்ல வரும். டோட்டல் டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்றது நம்ம சேல்ஸ் பண்ணிருப்போம். சேல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவோம், நம்ம டிஸ்கவுண்ட் மத்தவங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்ப நமக்கு டிஸ்கவுண்ட் அலோவ்டு. ஸோ டோட்டல் டெபிட்டாஸ் அக்கௌண்ட்ல டிஸ்கவுண்ட் அலோவ்டுன்றது எதுல வரும்? கிரெடிட் சைட்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட் இதுக்கு சம்பந்தம் இல்லை. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெபிட்டாஸ் 5,35,000. கேஷ் ரிசீவ்டு 5,35,000. ரிசீவ்டுன்னு எழுதணும் இந்த இடத்துல கன்ஃபார்மா. இது கன்ஃபார்மா எழுதுனதுல ரிசீவ்டு. வெறுமே கேஷ்லாம் போடக்கூடாது. 5,35,000. ஸோ இது முடிஞ்சு. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3,50,000 கொடுத்துருக்காங்க. 350 போட்டுருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணா இந்த இடத்துல 9,10,000 9,10,000 வரும். இந்த 9,10,000 2,50,000 மைனஸ் பண்ணா 6,60,000 இஸ் அ கிரெடிட் சேல்ஸ். இது வந்து கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இது வந்து கிரெடிட் சைட். இது வந்து பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் கன்ஃபார்மா எழுதணும். இந்த மாதிரி எழுதியே ஆகும். நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பார்ப்போம். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பாரு. கிரெடிட்டாஸ்ல என்ன நல்லா இருக்கு? ஓப்பனிங் கிரெடிட்டாஸ், க்ளோசிங் கிரெடிட்டாஸ். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1,50,000 எடுத்துட்டு வந்து கிரெடிட்டாஸ் வந்து எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். ஸோ 1,50,000 போட்டீங்க. தென் க்ளோசிங்ல இந்த இடத்துல ஒரு 2-3 லைன் விட்டுட்டு டு பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டு 1,75,000 எழுதுறீங்க. வேற என்ன இருக்கு? கிரெடிட்டாஸ் வந்து டிராயிங்ஸா வராது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வரும். எவ்வளவு வரும்? 20,000 வரும். அப்ப டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எப்பயுமே பிராட் டவுன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இந்த மாதிரி என்ட்ரிஸ் தான் வரணும். ஓகேவா? அப்ப டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? 20,000 போட்டாச்சு. தென் வேற என்ன இருக்கு? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் எவ்வளவு இருக்கு? 4,50,000 கேஷ் பெய்டு. அப்ப ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஆப்போசிட் சைட்ல 4,50,000 போட்டாச்சு. ஓகே. தென் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பிராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அப்ப இதை டேலி பண்ணும்போது 6,45,000 6,45,000 வரும். பேலன்சிங் ஃபிகர் 4,95,000 வரும். இந்த இடத்துல இந்த கிரெடிட்டும் எழுதணும், இந்த பேலன்சிங் ஃபிகரும் எழுதணும். ஓகே. உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரே ஒரு பென் கரெக்டா? ஒரே ஒரு ப்ளூ பென் மட்டும் தான் அதோட கரெக்டா? அது மட்டும் தான் ரைட்டிங் பர்பஸ். அதானே இப்போ வரைக்கும் இருக்கு. அதனால உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்க பாருங்க, எவ்வளவு வேணா எழுதிட்டே போகலாம். ஏன்னா உங்களுக்கு பெண்ணு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதனால எழுதிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. தென் இது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? நமக்கு சேல்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, பர்ச்சேஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் மெயின் பர்பஸ் அதான் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது. ஓகே. இப்போ இது ரெண்டும் கிடைச்சிருச்சனால இப்ப நம்ம we can go for preparation of trading and profit and loss account. இப்ப ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல யாருக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியுமோ அவங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எது டெபிட், எது கிரெடிட், எது எதுல வரும் இது பண்ணுங்க. நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ ஸ்ரீ
ஹலோ, சொல்லுங்க. இந்த ஆன்சருக்கு சொல்லு. ஸ்டாக் வந்து எதுல வரும்? ஸ்டாக் வந்து டெபிட் சைடு வரும்னா? டெபிட் சைடு எதுல வரும்? ட்ரேடிங்ல வருமா, பிஎன்எல்ல வருமா? ட்ரேடிங்ல வரும். ஓகே, ட்ரேடிங்ல வரும். இது வந்து ஓப்பனிங் சைட்ல டெபிட்ல வரும். ஓகே, இது டெபிட்ல வரும். டெபிட்ல 1 லேக் வரும். டெபிட்ல 1 லேக் வரும். அடுத்தது கிரெடிட்ல, கிரெடிட் சைடு ட்ரேடிங்ல க்ளோசிங் ஸ்டாக்கா 50,000. ஓகே, தென் சண்டே டேட்டா அசெட். ஸோ இந்த 2,50,000 அசெட்ல போயிடும். இந்த இடத்துல புக்ல எல்லாரும் அப்படியே எழுதிடுவாங்க. ஸ்டாக் வந்து இஸ் அசெட். அசெட்டா இருந்தாலும் ட்ரேடிங்ல வரும். ஓகேவா, ட்ரேடிங்ல வரும். ட்ரேடிங்ல ஓப்பனிங்ல வந்து டெபிட்ல வரும், க்ளோசிங் வந்து கிரெடிட்ல வரும். சண்டே டேட்டாஸ் இஸ் அன் அசெட், ஏ போட்டுக்கோங்க. ஏ போட்டுக்கோங்க. சண்டே டெட்டாஸ் இது வந்து ஓப்பனிங் டெட்டாஸ், இது வரவே வராது. க்ளோசிங் வந்து 3,50,000 வந்து அசெட் சைட்ல வரும். ஓகே, தென் கேஷ். கேஷ் ஓப்பனிங் கேஷ் வராது, எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்ல க்ளோசிங் பேலன்ஸ் as on the date of 31st March 2018 கேக்குறாங்க. அப்ப 31st March 2018 பேலன்ஸ் தான் வரும். அப்ப கேஷ் வந்து 40,000 பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட். Then furniture is an asset. 10,000 10,000 na, so closing balance 10,000, so it is also an asset. Sundry creditors 1,75,000. 1,75,000. So in the 1,75,000 credit side liability. The liability na credit side balance sheet. Okay. Then இதோட முடிஞ்சிச்சு. இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல டிராயிங்ஸ் வந்து less from capital. எல்லாரும் மார்க் பண்றீங்களா? பண்றோம்னா less from capital. ஓகேவா, ஏன் less from capital drawings அப்படின்னா, நம்ம அங்க என்ன பண்ணிருப்போம், டிராயிங்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்குமா, டிராயிங்ஸ் ஆட் பண்ணிருப்போமா? ஏன் ஆட் பண்ணிருக்கோம்? அங்க எதோட ஆட் பண்ணிருப்போம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அங்க க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ணிருப்போமா? கரெக்டா, க்ளோசிங் கேபிட்டலோட தான் அங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஆட் பண்ணிருப்போம். Closing capital plus drawings minus additional capital that gives adjusted closing capital. Adjusted closing capital less opening capital that gives a என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். ஓகே, அப்ப அங்க க்ளோசிங் கேபிட்டல்ல ஆட் பண்றோம். அப்ப இங்க அப்படியே வைஸ் வர்சா. அப்ப க்ளோசிங் ஓப்பனிங் கேபிட்டல் இருந்து அதை லெஸ் பண்ணணும். புரியுது? அங்க ஏன் ஆட் பண்றோம்? அன்னைக்கு நான் ரீசன் சொன்னேன், யாரா சொல்லுங்க. Anyone? டிராயிங்ஸ் எடுக்கும் போது கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும்னா அதனால வந்து நம்ம டிராயிங்ஸ் ஆட் பண்றோம். ஓகே, அது எந்த கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல்ன்றதுனால அங்க ஆட் பண்ணுவோம். ஓகேவா, இங்க ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு. அப்ப ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும் போது அதோட இருந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். புரியுதா? அங்க ரெடியூஸ் ஆகுன்றதுனால நம்ம அங்க ஆட் பண்ணி காமிச்சோம். புரியுதா? இங்க ஓப்பனிங் கேபிட்டல் இருந்து அப்ப என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. ஓகே, தென் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ரிசீவ் இஸ் an income for or gain for the firm or a company or a sole proprietorship. So it is a credit side and
P&L account. Discount allowed is a expense, so debit side P&L account. Then cash paid to creditors, இது வராது ஏன்னா நம்ம எங்க டோட்டல் கிரெடிட்டர்ஸ்ல போட்டோம். Cash received from debtors or sundry expenses, you can show it in P&L account, debit side. Opening capital is shown on the liability side, balance sheet. Okay. Sundry expense is also called as general expense. General expense in the word is not P&L debit, as it is a normal expense. Okay. Okay. Then இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ போஸ்டிங் மட்டும்தான். இப்போ நான் ஸ்டாக் 1 lakh ஓப்பனிங்ல 1 lakh போட்டாச்சு. க்ளோசிங்ல 50,000 போட்டாச்சு. தென் அப்படியே ஃபார்மட் ஓபன் பண்ணிடணும். எப்படி ஓபன் பண்ணணும்னா ஒண்ணா போட்டுட்டு இருக்க கூடாது. அது வந்து உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகாது. இப்ப கொஸ்டினை படிக்கிறீங்க, அதுக்கான போஸ்டிங் எங்க பண்ணணும்ன்றது மைண்ட்ல இருக்கணும். நீங்க மக்கப் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும், இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தாலே இது ரொம்ப சின்ன கொஸ்டின். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 10 லைன்ஸ் வந்து ட்ரேடிங் அண்ட் ஒரு 15 லைன்ஸ் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் விட்டுறலாம் ஒரு பேஜ்ல. தென் நெக்ஸ்ட் பேஜ்ல ஒரு 10 லைன்ஸ்க்கு பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணிடலாம். புரியுதா? ஒரு 10 லைன்ஸ்க்கு பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணிருங்க, ஒரு 15 லைன்ஸ்க்கு வந்து ட்ரேடிங் அண்ட் P&L ஓபன் பண்ணிருங்க. அப்படி ஓபன் பண்ணிட்டா வெறுமே அப்படியே போஸ்டிங் மட்டும் போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம். அந்த எங்கெங்க எது எது போகணும்னு தெரிஞ்சிருந்தா. இப்ப ஸ்டாக்ல 1 lakh இருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh போட்டாச்சு. தென் க்ளோசிங்ல 50,000 இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் 50,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் அப்புறம் நம்ம பர்ச்சேசஸ் பண்ணணும். அப்ப பர்ச்சேசஸ் இருக்கா கொஸ்டின்ல இல்ல, நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கண்டுபிடிச்சோம், கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் இருக்கு. எப்பயுமே பர்ச்சேசஸ் வந்து 2 வரும், ஒன்னு கேஷ் பர்ச்சேஸ், ஒன்னு கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் 2. அந்த கேஷ் பர்ச்சேஸ் இல்லைன்னா கிரெடிட் மட்டும் போட்டு காமிச்சாலும் போதும். அந்த இடத்துல நீ கிரெடிட் ட்ரேடிங்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் பர்ச்சேஸ் கிடைக்கும். சப்போஸ் இஃப் தேர் இஸ் எனி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒன்னு இருந்துச்சுன்னா பர்ச்சேசஸ்ல இருந்து லெஸ் பண்ணி வெளில எடுத்துடணும். கேஷ் அண்ட் கிரெடிட், கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் இருந்தா ஜாயின் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தா கேஷும் கிரெடிட்டையும் ஆட் பண்ணி வர டோட்டல்ல இருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணணும். இதுதான் நார்மலான சினாரியோ. ஓகேவா? இதுல தென் வேற என்ன இருக்கு, சன்ட்ரி டெப்டாஸ், க்ளோசிங் தான் போடுவோம். அப்ப 3,50,000. இங்க என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்ட்லயே கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது கேஷ் எழுது அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்க எப்படி சன்ட்ரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயும் கேபிட்டல் தான் எழுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க எப்படி சன்ட்ரி டெப்டாஸ் எழுதுவோம் அதே மாதிரி எழுதலாம். டேரக்டா எடுத்தோடனே டெப்டாஸ் 3,50,000 எழுதிடலாம். தென் கேஷ் 40,000, அதுக்கு கீழே கேஷ் 40,000 எழுதிடலாம். ஃபர்னிச்சர் 10,000 கீழே எழுதிடலாம். இந்த இடத்துல 10,000 எழுதிடலாம். தென் சன்ட்ரி கிரெடிட்டர் 1,75,000, சன்ட்ரி கிரெடிட்டர் 1,75,000 போட்டுருவோம். ப்ராப்ளம் இருக்கா? நான் இன்னும் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த சன்ட்ரி கேபிட்டலுக்கு ஒரு 5 லைன் விட்டுருங்க. எப்பயுமே 5 லைன் விட்டுருங்க. நார்மலா இல்ல 5 லைன் விடுறது எப்பயுமே பேசிக். 5 லைன் விட்டுட்டு கேபிட்டல்ன்ற போட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு 5 லைன் விட்டுருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து 5 லைன் விட்டுட்டு இந்த சன்ட்ரி கிரெடிட்டரை கீழே எழுதுங்க. நீங்க நான் சொல்ற மெத்தட் படி நீங்க போட்டீங்கன்னா நீங்க அந்த சம்மை வித்தின் 7 minutes, வித்தின் ஷார்ப் 7 minutesக்குள்ள அந்த ஒரு சம்மையும் முடிக்கலாம். வித்தின் 7 minutesக்குள்ள அந்த சம்மை ஷார்ட்டா முடிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். 1,75,000 கிரெடிட்டர்ஸ்ல 5 லைன்ஸ் விட்டுட்டு கிரெடிட்டர்ஸ் 1,75,000 போட்டு. தென் டிராயிங்ஸுக்கு, அப்ப டிராயிங்ஸ் வந்து என்ன பண்ணணும், லெஸ் ஃப்ரம் கேபிட்டல், இதை ஹோல்ட் பண்ணுங்க. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் P&L வரும். இப்ப P&L என்ன வருது, 20,000 வருது. இப்ப P&L எவ்வளவு வருது, 20,000 வருது. ஃபர்ஸ்ட் லைன் பை கிராஸ் ப்ராஃபிட் பிராட் டவுன் போட்டு ஒரு லைனை விட்டுட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் அப்படின்னு போட்டு 20,000 எழுதுங்க. தென் டிஸ்கவுண்ட் அலோட் 25,000, டிஸ்கவுண்ட் அலோட் 25,000 டெபிட் சைட்ல போட்டு. தென் கேஷ் பை டு கிரெடிட்டர்ஸ் வந்து இது வராது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் P&L டெபிட் 30,000, சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் P&L டெபிட் 30,000 போட்டுருங்க. அப்ப இதுக்கான போஸ்டிங் எல்லாமே முடிச்சிட்டீங்க. ட்ரேடிங்க்கு, பேலன்ஸ் ஷீட்டுக்கு அசட் சைடு ஃபுல்லா முடிச்சாச்சு, லைபிலிட்டி சைடு முடிச்சாச்சு. வெறும் கேபிட்டல் போஸ்டிங் மட்டும் இருக்கு.
அப்ப கேபிட்டல் போஸ்டிங்ல ஓப்பனிங் கேபிட்டல் தான் இந்த 2,35,000. அப்ப இந்த 2,35,000 போட்டுருங்க. இதுல இருந்து இப்ப இந்த 2,35,000 போட்டு ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் க்ளோஸ் பண்ற வேலைக்கு வாங்க. இப்ப ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் க்ளோஸ் பண்ணா என்ன ஒரு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7,10,000, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7,10,000. அதே பேலன்சிங் ஃபிகர் இங்க போட்டு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கும் போது 1,15,000 வரும். 1,15,000 வரும். இந்த 1,15,000ல அதை அப்படியே பிராட் டவுன் பண்ணி 1,15,000 ரைட் பண்ணுங்க. இந்த 1,15,000 பிராட் பண்ணிட்டா அப்ப இங்க எல்லாமே போஸ்டிங் முடிஞ்சிச்சு, இங்க வெறும் பேலன்சிங் மட்டும்தான் இருக்கு. அப்போ 1,35,000 1,35,000. அப்போ 1,35,000 ரெண்டு 1,35,000 இருந்து 55,000 போச்சுன்னா 80,000 பேலன்சிங் ஃபிகர். அப்ப 18,000 பேலன்சிங் ஃபிகர். திஸ் இஸ் கால்ட் அஸ் நெட் ப்ராஃபிட். இந்த டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல்ன்றது கேபிட்டல் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கன்ஃபார்மா எழுதியே ஆகணும். இந்த இடம் எழுதியே ஆகணும். டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கம்பல்சரியா எழுதியே ஆகணும். அப்ப இது என்ன பண்ணும்? ஆட் டு கேபிட்டல் 80,000. ஓகே, ஆட் டு கேபிட்டல் 80,000. That gives 3,15,000. The 3,15,000 drawings லெஸ் பண்ணும். இங்க என்ன எழுதிருக்கோம்? லெஸ் ஃப்ரம் கேபிட்டல். அப்ப drawings லெஸ் பண்ணா 2,75,000 கிடைக்கும். ஸோ 4,50,000 பேலன்ஸ் ஆயிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ப்ராப்ளம். இதுல கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாமே ட்வைஸ் த என்ட்ரியா வரும். 2 டைம் வரும் என்ட்ரி. ஓகே, இது இன்னொரு 18th illustration 19th illustration இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த கேபிட்டல் 2,35,000 எப்படி வந்துச்சு? யாரா எனக்கு சொல்லுங்க. anyone? இந்த 2,35,000 எப்படி வந்துச்சு? இந்த கொஸ்டின்குள்ளே தான் அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. சொல்லுங்க. கமான் சொல்லுங்க. நிவேதா ட்ரை பண்ண. ஸ்ரீ ட்ரை பண்ண. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி பார்ப்போம்? யாரா சொல்லு. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி போடணும்? இது உங்களோட சொல்லு ஸ்ரீதேவி சொல்லு. இதுல சிம்பிளானது. ஸ்டாக் 1 lakh, sundry debtor assets at 2,50,000, cash assets at 2,25,000, furniture 10,000. இது நாளைக்கு ஆட் பண்ணி இதோட லெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். கரெக்டானு பாருங்க. லெஸ் பண்ணி பாருங்க வருதான்னு. லெஸ் பண்ணி பார்த்துட்டு வருதான்னு சொல்லுங்க. 2 minutes டைம் சொல்லுங்க. வருதா? இப்ப புரியுதா? இப்ப கொஸ்டின்ல இந்த இடம் கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்ணணும்? இதை யூஸ் பண்ணணும். புரியுதா? உங்க மைண்ட் இங்க போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க மைண்ட் இதுக்கு தான் போகணும். ஓப்பனிங் கேபிட்டல் எப்பயுமே ஓப்பனிங் கேபிட்டல் தான் பேலன்ஸ் ஷீட்ல வரும். க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்ல வராது. பிகாஸ் ஏன்னா ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது என்ன கேபிட்டல் போடுறாங்களோ அதான் ஓப்பனிங் கேபிட்டல். அதான் பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துட்டு அதுல ப்ராஃபிட் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது புதுசா ஏதாவது கேபிட்டல் போட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுல இருந்து ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தா டிராயிங்ஸா லெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப பேலன்ஸ் ஷீட்ல ஓப்பனிங் கேபிட்டல் தான் வரும். புரியுதா?
அப்ப ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு ஃபோம் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் கேபிட்டல் ஒன்று போடுவாங்க. அந்த ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தா பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டோட பேலன்ஸ் எவ்வளோ, நமக்கு ஃபோமோட நெட்ஒர்த் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்ப உங்களுக்கு கொஷின்ல இது உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? 1,50,000, 2,50,000, 25,000, 10,000, 1,50,000 இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னது? இந்த ஃபார்மேட்ல பண்ணணும். இங்க இது பண்ணீங்களே, இது பேர் என்ன? தான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி மெத்தடு, இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், தென் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், தென் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட், தென் ட்ரேடிங் அண்ட் P&L, தென் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ரொம்ப ஈஸியானது. ஸோ இந்த செஷனை illustration 17ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜாயின் த மீட்டிங் வித்தின் நெக்ஸ்ட் 1 minute. 1 minuteல நெக்ஸ்ட் அப்படியே உடனே ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே.